ஹாய் ஹலோ பேட்டர்ஸ், நான் உங்கள் ஜானு அண்ட் இது ஜானு ஃபிக்ஸ். திட்டாதீங்க, ரொம்ப லேட்டாக தான் செகண்ட் பார்ட் போடுறேன். இதுக்காகவே தான் நான் வந்து 2 ஷார்ட்டு எதுவுமே போடுறதில்ல. பிகாஸ் 1 போட்டுட்டு அடுத்து ரொம்ப நாள் கழித்து இன்னொன்று போடுற மாதிரி இருக்கும். எனக்கு டைமே கிடைக்கிறதில்ல. அப்படியே டைம் கிடைச்சாலும் வாய்ஸ் வர மாட்டேது. சரி, ஓகே, விட்டுருங்க. நான் இனிமேட்டு வந்து 1 ஷாட் மட்டுமே கொடுக்குறேன். முடிஞ்சால் மூவி கொடுக்குறேன். பட் ஆனால் இந்த 2 ஷாட் பக்கம் நான் போக மாட்டேன். இதில் எஃப்எஃப்னு வேறு ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருந்தேன். பட் அதை நான் கைவிட்டுறேன். அதையும் நான் மூவியாகவே கொடுத்துட்றேன். ஃபஸ்ட் பார்ட் இதெல்லாம் முடிச்சுன்னு தரல. சரி, ஓகே, ஞாபகம் வந்துச்சு. ஸோ ஓகே, அதுலேருந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இதை பார்த்துட்டு லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க புதுசாக பார்க்குறவங்க. அண்ட் நம்மளோட ஃபேமிலிஸ் எல்லாமே வந்து டெலகிராமில் வந்து ஜாயின் ஆகிடுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், என்னோடய இன்ஸ்டா ஐடி வந்து அடிக்கடி சஸ்பெண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் பார்ட் நம்ம எதோட முடிச்சிருப்போன்னா, ஜங்குக் தயங்க தேடிட்டு காலேஜ் வந்திருப்பான். அண்ட் தயாங் வந்து அந்த லாக்டு ரூம்லேயே இருந்திருப்பான். அவனுக்கு வந்து ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ் ஆகிற ஸ்டேட்டில் இருந்திருப்பான். ஸோ இப்போது ஜங்குக் தான் வந்துட்டு காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு அந்த டோரு கூட சாத்தியிருக்க மாட்டான். அப்படியே உள்ளே போய் தேட ஆரம்பிக்கிறான். வாட்ச்மேன்லாம் கேட்குறான், அண்ணா அது தயாங்னு ஒரு ஸ்டூடெண்ட்டு வெளில கிளம்பிட்டாங்களாண்ணா? யாராச்சும் காலேஜ்குள்ளே இருக்க மாதிரி நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு வந்து கேட்குறான். அந்த வாட்ச்மேனும், இல்லையேப்பா, நான் வந்து இங்கே தான் இருக்கேன். நான் தயாங்க என்கிட்ட நல்லா பேசுவானே, ஆனால் இன்றைக்கி நான் அவனை பார்க்கவே இல்லைப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் ஜங்குக் வந்து ஒரு வேளை காலேஜ்குள்ளே இருப்பானோன்னு சொல்லிட்டு ஓடி போய் உள்ளே வந்து தேடிட்டுருக்கான். தயோங் எங்கடா இருக்க தயோங் அப்படின்னு சொல்லி கத்திகிட்ருக்கான். ஒவ்வொரு ரூமாக போய் செக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டோராக ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கான். பட் அவனுக்கு எங்கேயுமே கிடைக்கல. ஸோ லைப்ரரி கிட்டலாம் போய் தேடிட்டுருக்கான். தயோங், பயப்படுத்தாத, எங்கன்னு சொல்லு, வீட்டுக்கு வேறு இன்னும் வரல, எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷன்லேயே யோசிச்சுட்டே தேடிட்டுருக்கான். அப்போது தயாங் வந்து அந்த லைப்ரரிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ரூமில் தான் அவனை லாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே தானே அவன் அன்கான்ஷியஸ் ஆகிருப்பான். ஸோ இப்போ வந்து அவன் கம்ப்ளீட்டாக அன்கான்ஷியஸ் ஆகுறான். அப்போது அவனோட ஹேண்ட் பட்டு அங்கே டேபிள் பக்கத்தில் வந்து ஒரு வேஸ் மாதிரி இருந்திருக்கும். அது கீழே விழுந்து உடையுது. ஸோ இதை ஜங்குக் கேட்குறான். சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் கதவை தட்டுறான். பார்த்தா அது லாக் ஆகிருக்கு. நல்லா தட்டி பார்க்குறான். தயம் உள்ளே இருக்கியாடா தயம் அப்படின்னு சொல்லி கத்துறான். உள்ளே இருந்து எந்த சவுண்டுமே இல்லை. ஸோ ஜங்குக் என்ன பண்ணுறான்னா, அதை உடைக்கிறான். அந்த கதவை ஃபஸ்ட் புஷ் பண்ணுறான், அது ஓப்பன் ஆகலை. செகண்ட் டைம், தேர்ட் டைம்னு சொல்லிட்டு நல்லா இடிக்கிறான். இடித்ததும் அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி உள்ளே பார்த்தா ஜங்குக்கோட ஹார்ட்டே வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. ஒரு செகண்ட் அவனுக்கு என்ன நடக்குது எதுவுமே புரியல. பிகாஸ் வந்து தயாங் வந்து அன்கான்ஷியஸாக இருக்கான். லைக் ரொம்ப அசைவே இல்லை. கிட்ட போய் பார்க்குறான். அவங்க என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சீக்ஸ்லாம் வந்து டேப் பண்ணுறான். பட் ஆனால் தயாங் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல. ஸோ அவனோட ஹார்ட் பீட்டை வந்து செக் பண்ணுறான். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாகவே இருக்குது. அவனோட ப்ரெத்தும் வந்து ரொம்ப அன்ஈவனாக இருக்குது. ஸோ ஜங்குக் தயாங்க அப்படியே பிரைடல் சைடில் தூக்குறான். அவன் ஏதாவது பேசுகிற, அவனுக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன், சரியா? நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாவா அப்படியே சொல்லிட்டு அங்கேருந்து தூக்கிட்டு ஓடுறான். அவனால் நிற்க கூட முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே தயாங்க தூக்கிட்டு காரில் பக்கத்து சீட்டில் உட்கார வச்சுட்டு சீட் பெல்ட்லாம் போட்டு விட்டுட்டு அவன் வந்து ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். ட்ரைவ் பண்ணிக்கிட்டே ஃபோன் எடுத்து சுகாவுக்கு தான் கால் பண்ணுறான். ஹலோ சுகா அப்படி சொல்லி கூப்பிடுறான். அங்கே சுகா தான். சொல்லுடா, என்ன விஷயம்? அது அவங்க யாரோ வந்து கிளாஸ் ரூமில் வச்சு லாக் பண்ணிட்டாங்க. அவனுக்கு என்ன பேசுகிறானே புரியல. அவன் ஒரு மாதிரி உளறிட்டுருக்கான். இங்கே சுகா தான், டேய் பொறுமையாரு, பார்த்துக்கலாம் விடு, நான் என்னென்னு செக் பண்ணுறேன். நீ சிசிடிவிலாம் செக் பண்ணிவிட்டு என்ன என்கிட்ட சொல்லு, என்ன
யார் லாக் பண்ணான்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படி சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான். திரும்பி பார்க்குறான், அவங்க இன்னும் அன்கான்ஷியஸாக தான் இருக்கான். ஸோ இப்போது ஹாஸ்பிட்டல் வந்து ரீச் ஆகுறாங்க. ரீச் ஆனதும் நர்ஸ் நர்ஸ் அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்போ வந்து வராங்க. என் ஹஸ்பண்ட் அவன் அன்கான்ஷியஸ் ஆகிட்டான் அப்படி சொன்னதும் அவங்க வந்து ஸ்ட்ரக்சர் கொண்டு வராங்க. ஸோ ஜங்கு ப்ரைடல் ஸ்டைல்லே தூக்கிட்டு போய் தயவங்க அந்த ஸ்ட்ரக்சரில் படுக்க வச்சு உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். இவனை உள்ளே விடலை இல்லையா, இவனை வெளியிலேயே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ பக்கத்தில் இருக்க சேர்லேயே ஜங்கு உட்காந்துடுறான். உட்காந்துட்டு அவன் ஹேரில் 2 கையவும் விட்டு பயங்கரமாக டைட்டாக பிடிச்சிட்ருக்கான். விட்டால் பிச்சிடுவான் போல், அந்தளவுக்கு டைட்டாக பிடிச்சிட்ருக்கான். அங்கே நர்ஸ் டாக்டர்ஸ்லாம் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ தான் ஜிமின் வரான். ஜங்குக் சார், தயாவுக்கு என்னாச்சு ஜங்குக் சார் அப்படி சொல்லிட்டு வரான். ஜிமின் நீ என்ன சொன்ன, அவன் கிரவுண்டில் தானே இருப்பான்னு சொன்னேன். யார் அவனை கிளாஸில் வச்சு லாக் பண்ணுது அப்படின்னு கேட்குறான். பட் ஜிமின்க்கு வந்து தெரியல சார், அவன் கிரவுண்டுக்கு போகிறேன்லாம் சொல்லிகிட்டு இருந்தான். பட் அதுக்கு முன்னாடி வந்து நான் போய் லைப்ரரிக்கு போயிட்டு வரேன் அப்படி சொன்னான். ஏன்னு கேட்டதுக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு தான் சொன்னான் அப்படின்னு சொல்கிறான். நான் கூப்பிட்டேனா? நான் எனக்கு மீட்டிங் முடிஞ்சு நான் மத்தியானமே போயிட்டேனே, நான் கூப்பிடலையே, அவன்கிட்ட கூட இன்ஃபார்ம் பண்ணலான்ட்டு போனேனே, அவனுக்கு நான் டெக்ஸ்ட் கூட பண்ணியிருந்தேனே அப்படின்னு வந்து சொல்கிறான். தெரியல சார், அந்த பொண்ணு அவள் தான் வந்து சொன்னா. ஆக்சுவலி அவள் பேர் மறந்துருச்சுடா, ஏதோ லிசாவா ஏதோ லிசா அவள் தான் வந்து சொன்னான்ற மாதிரி ஜிமின் வந்து சொல்கிறான். ஜங்குக்கு இப்போ தான் புரியுது இவ தான் ஏதோ பண்ணியிருக்கா அப்படி சொல்லிட்டு. ஸோ அவன் செம்ம காண்டில் உட்காந்துட்ருக்கான். அப்போது யுங்கியும் ஜிமினும் வந்து பக்கத்தில் உட்காந்து விட்றா மச்சான் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு யுங்கி சொல்லிகிட்ருக்கான். ஸோ இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் டாக்டர் வந்து வெளில வராங்க. கிம் அவங்களோட கார்டியன் இருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போது ஜங்குக் தான் அமைதியாக கீழே பார்த்து உட்காந்துட்ருக்கான். அதை பார்த்துட்டு யுங்கி மேம் ஒரு நிமிஷம், ஜங்குக் போடா உன்னை தான் கூப்பிட்றாங்க. ஆனால் மேம் நான் தான் டாக்டர் சொல்லுங்கள் அப்படியே சொல்லி கேட்குறான். நீங்கள் அவருக்கு யார்? நான் அவன் ஹஸ்பண்ட் அப்படின்னு வந்து ஜங்குக் சொல்கிறான். ஸோ அப்போது அந்த டாக்டர் தான் அவருக்கு சிவியர் கிளாஸ்ட்ரோஃபோபியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் டாக்டர், டார்க்னஸ்னாலே ரொம்ப பயப்படுவான் அப்படி வந்து ஜங்குக் சொல்கிறாரு. இப்போ தான் அவருக்கு ஹிட் ஆகுது. அந்த ரூம் வந்து செம்ம இருட்டாக இருந்திருக்கும் இல்லையா, ஸோ அதனால தான் தயாங்க இப்படி ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த டாக்டர் தான் ஒன்றும் கவலைப்படுற அளவுக்கு இல்லை, டைமுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. ஆக்சுவலி அவருக்கு சிவியர் கிளாஸ்ட்ரோஃபோபியா இருக்கிறதுனால இருட்டில் இருந்திருப்பார் போல். ஸோ அவருக்கு பேனிக் அட்டாக் வந்திருக்கு. அதனால தான் அவருக்கு வந்து ஹார்ட் ரேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. பட் இப்போ அவர் ஓகே தான். அண்ட் உங்களுக்கு இன்னொரு நியூஸ் சொல்லணும், அவர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கார். ஸோ இனி வந்து இந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி தனியாக விடாதீங்க. பெட்டர் வந்து அவருக்கு ஆங்ஸைட்டி ஒரு பேனிக் அட்டாக் வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க, சரியா? அண்ட் அவரை வந்து நிறையா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள். ஓவர் ஸ்ட்ரெஸ் எதுவும் பண்ணிக்க வேணாம். நல்லா ஹெல்த்தியான ஃபுட் கொடுங்க, ஓகேவா? இப்போதைக்கு அவங்க 2 பேருமே சேஃப் தான் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர். ஜங்குக் டாக்டரே பார்க்குறான். என்ன ஜங்குக் அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்குறாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானா அப்படின்னு வந்து கேட்குறான் ஜங்குக். ஆமாம் ஜங்குக், கங்க்ராட்ஸ், யூ கோயிங் டு பி a father அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது ஜிமின்கெலாம் செம்ம ஹாப்பி. அவன் வந்து சுகா ஏன் மச்சான் பார்த்தியா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான் அப்படி சொல்லிகிட்டு இருக்கான். சுகாவும் வந்து ஜிமினை ஹக் பண்ணிக்கிறான். எங்கே ஜங்குக் பேரஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கான். அப்போது சுகா தான் ஜங்குக்கோட ஷோல்டரில் கை வச்சுட்டு, போதும் மச்சான் ரொம்ப பண்ணாத விட்டு, அதான் ஒன்றும் இல்லைல்ல, நம்ம எல்லாம் இருக்கோம் அவனுக்கு, நம்ம பார்த்துக்கலாம். அவள் மேட்ரு என்னன்னு நான் பார்த்துக்கிறேன், நீ இப்போ தேவக்கிட்ட போ அப்படியே வந்து சொல்கிறான். ஜங்குக்கும் வந்து பொறுமையாக வந்து டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறான்.
தாயம் பெட்டில் தான் படுத்திருக்கான். அவன் இன்னும் அன்கான்ஷியஸாக தான் இருக்கான். ஸோ ஜங்குக் அவன் பக்கத்தில் போய் அங்கே இருக்க சேரில் உட்காந்துட்டு தயாங்கோட கையை எடுத்து ரொம்ப அவன் ஒரு ஃப்ளவர், அவனை தொட்டால் தயாங் உடஞ்சிடுவான் இல்லை ஏதோ ஆயிடும்ன்ற மாதிரி அவ்வளோ கேர்ஃபுல்லாக அவனோட கையை எடுத்து இவனோட கைக்குள்ளே வச்சுக்கிறான். அதாவது அந்த நீடில் இல்லாத கையை வச்சுட்டு அவனோட தம் ஃபிங்கரை வச்சு அவனோட தயாங்கோட நகல்ஸை ஸ்ட்ரோக் பண்ணிகிட்ருக்கான். தயாங்கே பார்த்துட்ருக்கான். தயாங் ரொம்ப அன்கான்ஷியஸாக தான் இருக்கான். அவனோட லிப்ஸ் எல்லாம் பேல் ஆகிட்டு. பட் இப்போ தான் ஜங்குக்கு உயிரே வருது. தயாங் ஓகே அப்படி சொன்ன வேட்டி தான். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தயாங்க்கு முழிப்பு வருது. அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரூமில் இருந்தான் இல்லையா, அதுதான் ஞாபகம் வருது. அவள் கதவை சாத்தினது, தயாங் கதவை திறன்னு சொன்னது, தயாங் ஜங்குக்கு கூப்பிட்டது லாஸ்ட்டாக, இதுதான் அவன் மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்கு. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி அது டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ தயாங் அப்போயே எந்திரிக்கிறான் லைட்டாக. அவனோட கண்ணை ஓப்பன் பண்ணல, மூமெண்ட் மட்டும் கொடுக்குறான். தயாங் தான் ஜங்குக் 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 அப்படியே சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிக்கிறான். ரொம்ப ப்ரீத் பண்ணுறான். ஜங்குக் இதை பார்த்துட்டு தயாங் 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 கூல் பேபி, பொறுமையாக இருடா, நான் எங்கே தான் இருக்கேன், பொறுமையாக இரு பேபி, ப்ரீத் அப்படியே சொல்கிறான். தயாங் சுற்றி முற்றி பார்த்துட்டு இப்போ தான் அவனோட ஐஸ் ஜங்குக்கை ஃபோக்கஸ் பண்ணுது. அவனோட ஐஸில் அவ்வளோ டியர்ஸ் வருது. அவன் என்ன நினச்சான்னு தெரில, டக்குன்னு இழுத்து ஜங்குக்கை ஹக் பண்ணி அழ ஆரம்பிக்கிறான். அப்போது ஜங்குக் தான், பேபி ஐம் ஹியர், ஓகே, ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், இதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், உனக்கு என்ன ஆச்சுன்னு மட்டும் சொல்லு சரியா, அப்படியே சொல்கிறான். அப்போது தயாங் தான், ஜங்குக் ஜங்குக் இனி எனக்கு ஏன் விட்டு போகாதடா ப்ளீஸ், அங்கே ரொம்ப இருட்டாக இருந்ததுடா, அங்கே ரொம்ப இருட்டாக இருந்தது, எனக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஜங்குக் அப்படி சொல்லிட்டு தயாங் பயத்தில் பேசிகிட்டு இருக்கான். ஜங்குக் தான் தயாங்கோட ஹேர்லேயே கிஸ் பண்ணிவிட்டு, ப்ரீத், நான் இருக்கேன் என்ன, உனக்கு ஒன்றும் ஆக நான் விட மாட்டேன், அண்ட் நீ இனிமேல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்லாம் எதுவும் ஆகிக்காத, வேணும்னா நீ காலேஜ் கூட கரஸில் போட்டுக்கோ, இப்போலேருந்து நீ வீட்டில் இருந்தே கூட படிக்கலாம், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீ இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது அப்படி சொல்கிறான். தயாங்க்கு ஒன்றுமே புரியல, இருந்தாலும் அவன் கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்துட்டுருக்கு. அப்போது ஜங்குக் தான், பேபி நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும், அது ரொம்ப ஹாப்பியான நியூஸ், பட் நீ எப்படி அழுதுட்டு இருந்தேன்னா நான் எப்படி உன்கிட்ட அதை சொல்கிறது அப்படின்னு சொல்கிறான். தயாங் பொறுமையாக ஜங்குக் ஹக்லேருந்து வெளில வந்துட்டு அவனோட ஐஸை அவனே வைப் பண்ணிக்கிறான். ஜங்குக்கும் லெஃப்ட் ஐஸை அவனோட தம் ஃபிங்கர் வச்சு வைப் பண்ணி விடுறான். விட்டுட்டு பார்க்குறான். தயாங் ரொம்ப இன்னசென்ட்டாக அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு, என்னது என்ன அப்படி சொல்லி கேட்குறான். அப்போது ஜங்குக் தான், we're gonna be parents தயாங் அப்படின்னு சொல்கிறான். நீ அம்மா ஆக போகிற, நான் அப்பா ஆக போகிறேன், நமக்குன்னு ஒரு ஃபேமிலி வரப்போகுது, இதுக்காக தானே நான் இவ்வளோ நாள் ஆசைப்பட்டேன், நமக்குன்னு ஒரு ஃபேமிலி, இது வரைக்கும் யாரும் இல்லை, பட் இனிமேல் பாரு, நீ நான் நம்ம பேபி எல்லோரும் சேர்ந்து செம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். தயாங்க்கு இன்னும் அது டியர்ஸ் ஆகிட்டே இருக்கு, டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அவன் அப்படியே ஹாப்பியாகிறான். ஜங்குக் நிஜமாவா, சீரியஸாவா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேண்ணா அப்படி சொல்லிவிட்டு அவனால் நம்பவே முடியல. ஓவர் எக்ஸைட்டட் ஆகிட்டு ஜங்குக்கை பிடிச்சி அவனோட சீக்ஸ்லேயே கிஸ் பண்ணுறான். ஜங்குக்கும் தயாங்கோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஐ லவ் யூ பேபி அப்படி சொல்கிறான். ஸோ அப்படியே அவங்க ரெண்டு பேரும் அந்த பெட்டில் ஜங்குக் பெட்டில் ஏறி கொஞ்சம் நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தயாங் அவனோட செஸ்ட்டில் இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். அவங்க அப்படியே அன்றைக்கி நைட் ஸ்பெண்ட் ஆகுது. ஸோ அவங்க அந்த நைட் அப்படியே தூங்குறாங்க. இப்போது நெக்ஸ்ட் டே தான் தயாங் டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு ஜங்குக் தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான் காரில். ஜங்குக் காலேஜில்
அப்படியே வந்து தயாங் வந்து ஏதோ சொல்ல வரான். ஸோ ஜங்குக் தான் கியர் போட்டுட்டு இருந்திருப்பான் இல்லையா காரில். அந்த கியரை விட்டுட்டு அவனோட கை தயாங்கோட கை கிட்ட போகுது. தயாங்கோட கை மேலே கை வச்சுட்டு, இங்கே பாருதான், என்ன நடந்தாலும் சரி அதை நான் பார்த்துக்கிறேன். நேற்று ஒன்று தனியாக விட்டு போனது ஏன் தப்பு தான், பட் அது இனிமேட்டு நடக்காது. உனக்கு ஒன்றும் ஆகாமல் நான் பார்த்துப்பேன், புரிஞ்சதா? நீ சேஃபாக இரு, பேபியை பார்த்துக்கோ, நம்ம பேபி நம்மளோட தான் இருப்பான் அப்படி சொல்கிறான். தயாங்க்கு இதை கேட்கவும் ஹாப்பியாக இருக்குது. அவன் டெஸ்ஸா பற்றிலாம் நினைக்கல. அவன் பாட்டுக்கு ஜாலியாக வந்து காரில் வேடிக்கை பார்த்துட்டு வீட்டுக்கு வரான். ஸோ தயாங் டோர் ஓப்பன் பண்ணலான்னு போகிறான். பட் அதுக்குள்ளவே ஜங்குக் இரு 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 ஓப்பன் பண்ணாத அப்படி சொல்லிவிட்டு காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு வெளில வந்துட்டு தயாங்கோட டோரை ஓப்பன் பண்ணுறான். சீட் பெல்ட் எடுத்து விட்டுட்டு தயாங் வெளில வரான். வந்த உடனே ஜங்குக் வந்து தயாங்க ப்ரைடல் ஸ்டைலில் லிஃப்ட் பண்ணுறான். தயாங் ஜங்குக் ஏய் என்னடா பண்ணுற அப்படியே சொல்லி கேட்கும். இனி நீ நடக்கவே கூடாது, உன் கால் தரையில் படாமல் உன்னை பார்த்துக்கிறேன்னு நான் டாக்டர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். இனிமேல் வந்து நீ ஓடக்கூடாது, ரொம்ப நடக்கக்கூடாது. நம்ம ரூம் வந்து மேல் ஃப்ளோர்லேருந்து நான் வந்து கீழ் ஃப்ளோரில் மாற்றிடுறேன். கிச்சனுக்கு வந்து போய் எதுவும் சமைக்கக்கூடாது, நைஃப் முக்கியமாக நீ தொடவே கூடாது. அண்ட் இன்னொரு விஷயம், வேறு என்ன, அடிக்கடி குதிப்பல்ல சந்தோஷமா, அந்த மாதிரிலாம் குதிக்கக்கூடாது. உனக்கு எதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணலாம், டெக்ஸ்ட் பண்ணலாம், என்னை கூப்பிடலாம், ஓகேவா? தனியாக குளிக்க கூட போகக்கூடாது, சரியா? தயம் இதெல்லாம் கேட்டு லைட்டாக ஷையாக சிரிச்சிட்டே, ஜங்கு நீ எதுக்கு பிளான் பண்ணுறேன்னு எனக்கு புரியல, பட் நானே குளிச்சிக்கிறேன், சரியா? நீ வந்து எனக்கு மொத்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணால் மட்டும் போதும். முக்கியமான விஷயம், உன் சேட்டையெல்லாம் என்கிட்ட காட்டாத அப்படி சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக்கும் வந்து அவனை ஹக் பண்ணிவிட்டு அவனோட சீக்ஸ்லேயே கிஸ் பண்ணிவிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் அவனை பெட்ரூமில் வந்து பெட்டில் வந்து லைட்டாக்கிட்டு அவனுக்கு தண்ணி கொடுக்குறான். ஸோ தண்ணி குடிச்சிட்டு தயாங்கும் வந்து உட்காந்துட்ருக்கான். அப்போ ஜங்குக் அவனோட லேப்டாப் எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான், காலேஜ் ஒர்க்லாம். தயாங் ரொம்ப நேரமாக பார்க்குறான் இவன் எப்படா ஒர்க் முடிப்பான்னு சொல்லிட்டு. பட் வந்து ஜங்குக் வந்து இன்னும் முடிச்சிட்ருக்கான். ஸோ அப்போது தயாங் தான் ஜங்குக் அப்படி சொல்லி கூப்பிட்றான். என்ன பேபி சொல்லு, கொஞ்சம் ஒர்க் இருக்கு பார்த்துட்ருக்கல, இங்கே வாயேன். என்னடா சொல்லு, என்ன விஷயம்? நீ வந்து என்னை ஹக் பண்ணிக்கோவேன் அப்படி சொல்லி கேட்குறான். அடே ஒரு 5 minutes ஓகேவா, நான் ஒர்க் முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்துடுறேன். இப்போவே நீ வா ஜங்குக், உனக்கு என் மேலே பாசமே இல்லையா? இப்போவே வாடா ப்ளீஸ் அப்படியே சொல்லிட்டு தயவங்க வந்து கேட்டுட்ருக்கான். ஜங்குக் தான், ஐயோ இந்த மாதிரிலாம் பண்ணாதடா, அப்புறம் நான் வேலையே பார்க்க மாட்டேன், உன் பக்கத்தில் தான் வந்து உட்காந்துட்ருப்பேன், ஒரு 5 minutes தயவங்க அப்படி சொல்லி கேட்குறான். என் பேபி இல்லை 5 minutesல அப்படின்னு ஃப்ளைங் கிஸ்லாம் கொடுத்துட்ருக்கான். அப்போது தயாங் தான், உனக்கு என் மேலே பாசமே இல்லை ஜங்குக், நீ மாறிட்ட அப்படி சொல்லி அழ ஆரம்பிக்கிறான். ஜங்குக் இவ்வளோ நேரம் நல்லா தனியாக இருந்த நீ அப்படின்ற மாதிரியே தயாங்க பார்த்துட்டு, ஏ பேபி ஏன்டா அலற, இரு வர அப்படி சொல்லிட்டு லேப்டாப்பை தூக்கி ஓர வச்சுட்டு பெட்டில் வந்து அந்த பெட்ஷீட்டை எடுத்து அவன் மேலேயே போட்டுட்டு தயாங்க ஹக் பண்ணிக்கிறான். ஏன்டா அலற, இதுக்கெல்லாம் போய் சின்ன பையனாட்டும் அப்படியே வந்து சொல்கிறான். தயாங் வந்து, உனக்கு என் மேலே பாசமே இல்லை ஜங்குக் அப்படி சொல்லி அவன் அழ ஆரம்பிச்சிட்டான். ஜங்குக்கு வந்து இவன் பண்ணுறதெல்லாம் க்யூட்டாக வேறு இருக்கா. ஸோ அதனால் அவனோட சீக்ஸ்லேயே கிஸ் பண்ணிவிட்டு, அப்படிலாம் யார் சொன்னான், நீ தாண்டி அழகு பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு கிஸ் பண்ணிவிட்டு அவன் தயவங்க வந்து பார்த்துக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் தூங்குறாங்க. தயவங்க நல்லா தூங்கிட்டான். ஸோ இப்போது ஜங்குக்கு தயாவுக்கே தெரியாமல் பெட்டை விட்டு இறங்கிட்டு அவன் மேலே பெட்ஷீட்லாம் போட்டு விட்டுட்டு, ஒரு 1 hour பேபி ஓகே ஆனால் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு அப்புறம் வரேன் சரியா அப்படியே சொல்லிவிட்டு அவன் வீட்டில் இருந்து கிளம்புறான். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, அவனோட அந்த ஃபுட்டேஜ்லாம் இருக்கும் இல்லையா, அதாவது கேமராவில்
இவன் சுகாவை வச்சு சீக்ரெட்டாக அதை எடுத்திருப்பான் காலேஜ்லேருந்து. ஸோ அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கொடுக்குறான். கொடுத்துட்டு இவன் மேலே வந்து கேஸ் போடுறான், டெஸ்ஸா மேலே. ஸோ டெஸ்ஸாவையும் வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ வந்து டெஸ்ஸா வந்து ஜெயிலில் இருக்கான். ஜங்குக் வந்து இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கான். அந்த காலேஜ் ஓனரும் வந்து இதை மறைச்சதுனால அவருக்கும் வந்து பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவர் தான் நிறைய ஃபோர்ஜரிலாம் பண்ணியிருக்காரு இல்லையா. ஸோ அதனால் அந்த காலேஜை வந்து இனிமேல் இவர் ஓனர் கிடையாது அப்படி சொல்லிட்டு மாற்றி விட்டுடுறாங்க வேற ஒருத்தர்கிட்ட. இப்போ வந்து அந்த காலேஜ் டீனாக இருந்தார் இல்லையா நம்ம ஜின் தான் இனி அந்த காலேஜோட ஓனர் அப்படி மாற்றி விட்டுடுறாங்க. இப்படியே தான் அந்த 1 hour முடியுது. ஸோ 1 hour முடிச்சுட்டு ஜங்குக் தான் ஸ்ட்ராபெரி கேக்கு, சாக்லேட், தயாவுக்கு பிடிச்ச கிம்ச்சி எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்துட்டு மேலே போய் பார்க்குறான். தயாங் இன்னும் தூங்கிட்டு இருக்கான், நல்லா க்யூட்டாக. ஸோ ஜங்குக் வந்து பார்த்துட்டு சிரிச்சுட்டே வந்து கீழே வந்துட்டு டின்னர் சமைக்கிறான். டின்னர் சமைச்சு முடிச்சுட்டு பார்க்குறான், இன்னும் தூங்கிட்டு இருக்கான். சரி க்ளீன் பண்ணிவிட்டு கூப்பிடலான்னு சொல்லிட்டு அவன் வீட்டையே க்ளீன் பண்ணிடுறான். வந்து பார்த்தா இன்னமும் வந்து தயாங் தூங்கிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக் நான் இதுக்கு மேலே விட்டால் ஃபுட்டு வந்து ஆறிடும் அப்படி சொல்லிட்டு தயாங் கிட்ட போயிட்டு, பேபி எந்திரிடா, ஃபுட்டு ஆறிடும், டின்னர் சாப்பிட்டு அப்புறம் தூங்கு அப்படி சொல்கிறான். பட் ஆனால் ஜங்குக் சொல்கிறதே வந்து தயாங் கவனிக்கல. ஜங்குக் இன்னும் ஒரு 5 minutes தானே ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு அவன் இன்னும் பெட்ஷீட் இழுத்து அவன் தலை மேலே போடுறான். ஜங்குக் 5 minutesலாம் இல்லை, டின்னர் சாப்பிட்டு நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு அந்த பெட்ஷீட்டை எடுத்து விடுறான். நீ ரொம்ப மோசம் ஜங்குக் அப்படி சொல்லிட்டு அந்த பில்லோவை எடுத்து அவன் தலை மேலே வச்சுட்டு நல்லா காதை அடைச்சிட்டு தூங்குறான். ஜங்குக் இப்படிலாம் சொன்னால் இவன் கேட்க மாட்டான்னு சொல்லி வந்து கிச்சு மூட்டிகிட்டு இருக்கான். ஜங்குக் தான் செம்மையாக கிச்சு மூட்டிகிட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணுவேன் எந்திரிப்பல்ல அப்படி சொல்லிட்டு தயாங் தான் ஜங்குக் டே என்னென்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு அவன் எந்திரிச்சிட்றான். எந்திரிச்சோடனே அவன் மாதிரி பவுட் பண்ணிகிட்ருக்கான். ரொம்ப மோசம்டா பொறுக்கி அப்படி வந்து சொல்கிறான். ஜங்குக் பார்த்துட்டு இந்த பவுட்லாம் இங்கே வேலைக்காகாது, ஆனால் அழகாக தாண்டா இருக்கு அப்படி சொல்லிட்டு கிட்ட வந்து கிஸ் பண்ணலான்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். என்னென்ன பண்ணுற பேசாத அப்படியே தான் அங்கே குட்டி ரொமான்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. ஸோ தயாவுக்கு வந்து ஜங்குக்கு வந்து டின்னர் சர்வ் பண்ணுறான். சர்வ் பண்ணிவிட்டு அவனுக்கும் சர்வ் பண்ணிவிட்டு அவன் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ தயாவும் சாப்பாட்டையே ஊற்று பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கும் பார்க்குறான். என்ன பேபி உனக்கு பிடிச்ச சாப்பாடு தானே, ஏன் நான் சாப்பிடாம இருக்கேன் அப்படின்னு கேட்குறான். தயாவும் வந்து ஒன்றும் இல்லை ஜங்குக் அப்படி சொல்லிவிட்டு அந்த ஃபுட்டை எடுத்து ஒரு வாயில் வைக்கிறான். அவனுக்கு அது சாப்பாடவே தெரியல, ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்குது. அப்போது அவன் தான் ஜங்கு நீ நல்லாவே சமைக்கல, எனக்கு சாப்பாடே பிடிக்கல அப்படி சொல்கிறான். என்னது நல்லா சமைக்கலையா? டேய் அது ஜாப் சைடா உனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்ஃபேக்ட் இதை நான் சமைச்சா உனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ தான் சொல்லுவ. இப்போ என்னென்னா நல்லா இல்லைன்னு சொல்கிற, உனக்கு பிடிச்ச அதே ரெசிபி தான் அப்படி வந்து சொல்கிறான். இல்லை இது கசக்குது அப்படி வந்து அவங்க சொல்கிறான். கசக்குதா? அடே நீ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல்ல, ஸோ உனக்கு வந்து ஹார்மோன்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிறதுனால அப்படி இருக்கலாம். நீ இரு, உனக்கு நான் வேறு எதாவது பண்ணித்தரேன் அப்படி சொல்கிறான். அப்போது தயங்க எனக்கு ஸ்பைஸியாக வேணும் அப்படி சொல்கிறான். ஸ்பைஸியாவா? நீ தான் ஸ்பைஸியாக சாப்பிட மாட்டியே, எனக்கு வேணும் அப்படின்னு வந்து சொன்னதும் சரி செஞ்சு தரேன், இங்கே உட்காரு அப்படியே சொல்லிவிட்டு அவன் போய் உட்காந்து கிம்ச்சி ரைஸ் பண்ணிகிட்ருக்கான். தயம் அங்கே உட்கார சொன்னால் அங்கேருந்து கேட்காம வந்து கவுண்டர் மேலே ஏறி உட்காந்துட்டு ஜங்குக் பண்ணுறதே பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கும் ஒவ்வொன்றா கட் பண்ணிவிட்டு அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு அதை அப்படியே பண்ணிவிட்டு கிச்சன் ஸ்லாப்லேயே அவனை உட்கார வச்சு ஊட்டி விட்டுட்ருக்கான். தயம் அப்படியே சொல்லி கூப்பிட்றான். என்ன ஜங்குக் சாப்பிடும்போது பேசக்கூடாது தெரியாதா அப்படி சொல்லிட்டு அவன் ஃபுல்லாக சாப்பிட்டுட்ருக்கான்.
அப்போது ஜங்குக் தான் தயங் வந்து ஃபுல்லாக சாப்பிடவும் அவன் கண்ணெல்லாம் வீங்கி இருக்குல்ல, அங்கே போய் கிஸ் பண்ணிவிட்டு அழகுடா நீ அப்படி சொல்லிகிட்டு இருக்கான். சரி சரி ரொம்ப கொஞ்சாத அப்படியே வந்து சொல்லிவிட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் தூங்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஜங்குக் தான் காலேஜ் போகிறான். தயங் வந்து நானும் வரேன்னு சொல்லியிருப்பான், பட் ஜங்குக் வந்து நீ வீட்லேயே இரு அப்படி சொல்லியிருப்பான். ஸோ இப்படியே தான் வந்து டேஸ்லாம் போயிட்டுருக்கு. தயங் வந்து வீட்டில் தான் இருக்கான். அவனுக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாமுக்கு மட்டும்தான் அவன் போய் எழுதணும் இல்லையா, ஸோ அதுக்கு இன்னும் 6 months இருக்கிறதுனால வீட்டில் தான் இருக்கான். இப்போ வந்து கரண்ட்லி தயங்க்கு வந்து 4th month. தயங்கோட பெல்லி வந்து கொஞ்சமாக தெரியுது, பிகாஸ் தயங் வந்து ரொம்ப லீனாக தானே இருக்கான். ஸோ அந்தளவுக்கு தெரியல, ஸோ கொஞ்சமாக தெரியுது. ஸோ தயங் என்ன பண்ணுறான்னா குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவனோட டிஷர்ட்டை வந்து தூக்கி அந்த மிரரில் நின்றுட்டு தூக்கி பார்த்துட்ருக்கான் அந்த டிஷர்ட்டை. அதில் வந்து அவனோட பெல்லி வந்து க்யூட்டாக குட்டியாக தெரியுதான். அது என்ன பண்ணுறான், பக்கத்தில் வந்து மார்க்கர் மாதிரி இருக்குது, அதை எடுத்து அவனோட ஸ்டொமக்கில் வந்து 2 ஐஸு ஒரு 2 டீத், அதாவது பன்னி இருக்குல்ல, பன்னி மாதிரி அதில் வரைஞ்சிட்டு ஏய் குட்டி பன்னி பத்தியா நீ இப்போ கொஞ்சம் தெரியுற, இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்புறம் அம்மாட்ட வந்துடு, நான் பார்த்துக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து உண்டாடாவை கலாய்க்கலாம் அப்படி சொல்லிகிட்ருக்கான். அப்போது ஜங்குக் தான் அப்போ தான் குளிச்சுட்டு வந்திருப்பான். குளிச்சுட்டு டவலோடு வந்து தயங்க பேக் ஹக் பண்ணிக்கிறான். தயங்க ஒரு செகண்ட் ஜர்க் ஆகிட்டு அப்புறமேட்டு ஓகே அப்படி சொல்லிட்டு ரிலாக்ஸ் ஆகுறான். ஜங்குக் என்ன பண்ணுறான்னா தயங்கோட டிஷர்ட்டில் தானே தூக்கி தானே அவன் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ அங்கே கை வச்சு அவனோட பெல்லியை வந்து ரப் பண்ணிகிட்ருக்கான், அவனோட பேபி பம்பை. ஸோ மிரரில் அப்படியே தயங்கோட ஷோல்டரில் ஹெட்டை வச்சுட்டு பார்த்துட்ருக்கான். அவன் பன்னி வரைஞ்சிருக்கான் இல்லையா, அதை என்னது இது பன்னி வரைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் என் பையன் பன்னி தானே, அவன் உன்ன மாதிரி தான் இருப்பான், க்யூட்டாக அழகாக, அந்த 2 குட்டி குட்டி கண், ஜப்பி கண், இதெல்லாம் இருந்தால் அழகாக இருக்கும்ல அப்படி வந்து சொல்லிகிட்ருக்கான். அப்போது ஜங்குக் தான் பையனா, எனக்கு பொண்ணு தான் வேணும். பொண்ணு வேணுமா அப்படி சொல்லி தயங்க கேட்குறான். ஆமாம் எனக்கு பொண்ணு தான்ப்பா வேணும். ஏன் 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 பொண்ணு வேணும் அப்படி சொல்லி தயங்க கேட்குறான். அப்போது ஜங்குக் தான் அந்த மிரரை பார்த்துட்டு அவனோட பம்பை ரப் பண்ணிக்கிட்டு பொண்ணு இருந்தால் தான் உன்ன மாதிரி அழகாக க்யூட்டாக மூக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்கும், அந்த பாக்ஸி ஸ்மைல் இருக்கும், அப்புறம் இந்த மாதிரி கடிக்கிறதுக்கு நல்லா சப்பியாக கண்ணம் இருக்கும் அப்படி சொல்லிட்டு தயங்கோட கண்ணத்தை போட்டு கடிச்சு வச்சிட்ருக்கான். அப்படியே ஸ்மூச் பண்ணிகிட்ருக்கான் அந்த கண்ணத்தை. பார்த்தியா எவ்வளோ சப்பியாக இருக்குது அப்படியே சொல்லி பண்ணிகிட்ருக்கான். அப்போது தயங்க நான் குண்டாயிட்டேனா ஜங்குக், அதனால தான் நீ இப்படி சொல்கிறியா, நான் குண்டாயிட்டேனா அப்படி சொல்லிட்டு சினிங்கிட்டு இருக்கான். தயங்க வந்து ஜங்குக் வந்து புரிஞ்சிருச்சு, ஓகே இவனுக்கு மூட் ஸ்விங்ஸ் தான், அதான் எப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு. நீ குண்டெல்லாம் இல்லடி சொல்லும், நீ அழகு பாரு எவ்வளோ அழகு சாஃப்டாக அப்படியே பண்ணு மாதிரி இருக்குது அந்த கண்ணும் அப்படி சொல்லிவிட்டு அதை கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்படியே தான் வந்து டேஸ் எல்லாம் போகுது. நெக்ஸ்ட்டு ஒரு 5th month இருக்கும். அப்போது வந்து தயங்க்கு வந்து அந்த பேபியோட மூமெண்ட்ஸ்லாம் தெரியும் இல்லையா. ஸோ அவன் நைட்டு படுத்துட்டு இருக்கான், ஜங்குக் குப்பரை படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஒரு 1 மணி இருக்கும். தயங் வந்து என்ன பண்ணுறான்னா ஜங்குக்கை வந்து எழுப்புறான். ஜங்குக்கா அப்படி சொல்லி எழுப்புறான். என்ன பேபி தூங்குடா, தூக்கம் வருது பேபி அப்படியே ஜங்குக் சொல்லிட்டு தயங்கையும் பிடிச்சி இழுத்து ஹக் பண்ணி தூங்குறான். தயங் ஜங்குக்கோட ஷோல்டர்லேயே டேப் பண்ணிவிட்டு எனக்கு பானிபூரி வேணும் ஜங்குக் அப்படி வந்து சொல்கிறான். ஜங்குக் தூக்கத்தில் இருந்த வேண்டாக்குன்னு திரும்பி தயங்க தான் பார்க்குறான். டைமு 1 மணி ஆகுது பேபி, 1 மணிக்கு நீ தான் ஸ்வீட்டு தான் கேட்பேன்னு நினச்சி ஃப்ரிட்ஜு முழுக்க நான் ஸ்வீட்டு வாங்கி வச்சேன், ஏன் ஸ்ட்ராபெரி பனானா கூட வாங்கி வச்சேன். ஆனால் நீ 1 மணிக்கு பானிபூரி கேட்குற பார்த்தியாடா, பானிபூரி பையா கூட என்ன இடத்துல இருக்க மாட்டாருடா, நான் பாவண்டா, என்னை எப்படி பண்ணுற நீ அப்படி சொல்லிட்டு ஜங்குக் சினிங்கிட்டு இருக்கான். அப்போது தயங்கா இப்படியெல்லாம் பண்ண அவனை விட மாட்டான், எனக்கு பானிபூரி வேணும் வேணும் வேணும்
அப்படி சொல்கிறான். அப்போது ஜங்குக் தான் தயங்க பார்க்குறான். ஒரு மாதிரி பவுட் பண்ணிவிட்டு கண்ணை வச்சு முறைச்சிட்டு பார்த்துட்ருக்கான். ஜங்குக் அதை பார்த்தோன்னே சிரிப்பு வந்துடுச்சு. தயங்கோட சீக்ஸ்லேயே கிஸ் பண்ணிவிட்டு போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். பட் இல்லை. ஸோ என்ன பண்ணுறான், அவன் பானிபூரி மிக்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வாங்கி அவனே பண்ணி அதை எடுத்துகிட்டு வரான் பெட்ரூமுக்கு. நீயே பண்ணிட்டியா ஜங்கு? ஐயோ என் புருஷன் எவ்வளோ நல்ல பையனாக இருக்கான் அப்படியே சொல்லிட்டு தயங்க வந்து கொஞ்சிட்டு ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்ருக்கான். வச்சுக்கோ உனக்கு தான் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ஃப்ளைங் கிஸ்லாம் வேணாம், நேரில் தான் கிஸ்ஸு வேணும் அப்படியே வந்து சொல்லிகிட்ருக்கான். தயங்க வந்து முடியவே முடியாதுன்ற மாதிரி அந்த பானிபூரி வந்து சாப்பிட்லான்னு உட்காந்துட்ருக்கான். ஜங்குக்கு எல்லாத்தையும் எடுத்து போட்டு அவனே அவன் வாயிலெல்லாம் ஊட்டி விட்டுட்ருக்கான். தயங்கும் வந்து சாப்பிட்டுட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு நைட்டு வந்து தூங்குறாங்க 2 பேரும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தயங்கும் ஜங்குக்கும் எங்கேயோ வெளியில் போகலான்னு ரெடி ஆகிட்ருக்காங்க. தயம் கோபமாகவே ரெடி ஆகிட்டு இருக்கா. ஒரு மாதிரி மூஞ்ச அப்படி வச்சுட்டு ஜங்குக்கு வந்து பாவப்பட்ட ஜீவனா, பேபி பாவண்டா நான், ப்ளீஸ்டா பேசுடா. அப்புறம் பேபி கோச்சுப்பா, இல்லை பாரு அவள் டேடாட்டே நீ பேச மாட்டேடா அப்படி வந்து சொல்லிகிட்டு இருக்கான். நான் பேச மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வேலை பண்ணிகிட்ருக்கான். ஆக்சுவலி என்னென்னா மார்னிங் வந்து 2 பேரும் வந்து தூங்கிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ ஜங்குக்கு வந்து நல்லா தயங்க ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருந்திருப்பான். தயங்கு தூக்கம் கலைஞ்சிருக்கும். ஸோ எந்திரிச்சு பார்த்துருப்பான். ஜங்குக்கு வந்து நல்லா ஹக் பண்ணி தூங்கிட்டு இருந்திருப்பான். ஜங்குக்கோட பர்ஃப்யூம் எப்போவுமே தயங்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது அவங்க அடிக்கடி ஸ்மெல் பண்ணிகிட்டே இருப்பான். பட் ஆனால் இன்றைக்கி அது வந்து அவனுக்கு ஒரு மாதிரி நாசியஸாக இருந்திருக்கு. ஸோ அவன் என்ன பண்ணிட்டான், ஜங்குக்கு நீ இனிமேல் நான் ஹக்கே பண்ணாதடா, எனக்கு பிடிக்கவே இல்லை உன்னை அப்படி சொல்லிவிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு காலையிலேருந்து அவன் கூட பேசாமல் இருப்பான் அந்த பர்ஃப்யூம்காக. ஆக்சுவலாக அவனோட மூட் ஸ்விங்ஸ் தான். ஸோ இப்படி பண்ணிகிட்ருக்கிறதுனால வந்து பேச மாட்றான். ஜங்குக்கு வந்து தயங்க இன்றைக்கி வெளியில் கூட்டிகிட்டு போகலாம் அப்படி சொல்லிவிட்டு ரெடி பண்ணியிருப்பான். 5 months ஆச்சுல்ல, வைங்கலாம் போகலாம் அப்படி சொல்லிட்டு. ஆனால் வந்து தயங்க வந்து விடவே இல்லை. அப்போ தான் வந்து ஜங்குக்கு வந்து சரி ஓகே பார்த்துக்கிறேன், நீ பேசலையா நானும் பேசல அப்படின்ற மாதிரி அவனும் சைலண்ட் ஆகிட்டான். தயங்க வந்து என்னடா இவ்வளோ நேரம் கெஞ்சிகிட்டு இருந்தான், இப்போ ஆளையே காணோன்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஸோ அப்போ காரில் தான் போகிறாங்க. ஆக்சுவலி இந்த ஃபாரஸ்ட்டில் சஃபாரி போவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் ரோடு அங்கே தான் போயிட்டுருக்காங்க. அங்கே வெளியில் வந்து மான்லாம் இருக்குது. ஸோ தயங்க வந்து ஆர்வமாக பார்த்துட்ருக்கான். அப்போது தயங்க தான் ஜங்குக் டாப் ஓப்பன் பண்ணு, நான் டாப்பில் தான் போய் பார்ப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். தயங்க வந்து ஜங்குக்கு வந்து எதை நினச்சான்னு தெரியல, ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிகிட்டே டாப்பு தானே அப்படி சொல்லிட்டு மேலே கார் மேலே டாப் இருக்கும் இல்லையா அதை ஓப்பன் பண்ணுறான். தயங்கும் வந்து அங்கே நின்றுட்டு எட்டி பார்த்துட்ருக்கான். அப்போது ஜங்குக் தான் பேபி அப்படி சொல்லி கூப்பிடுறான். அப்போது தயங்க தான் ஹேய் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொன்னேன் புரியல, உன்கிட்ட யார் பேசுனா, நான் என் பேபிகிட்ட பேசுகிறேன், நீ வேடிக்கை பாரு, நான் என் பேபிக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் பேபிகிட்ட பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். தயவுக்கு வந்து ஒரு மாதிரி பொசசிவ் ஆகுது. அவன் வந்து போடா அப்படின்ற மாதிரியே வெளில வேடிக்கை பார்த்துட்ருக்கான். மேலே கீழே காரை வந்து ஜங்குக்கு ஸ்டாப் பண்ணியிருப்பான் அந்த டிஎஸ்லாம் பார்க்குறதுக்காக. ஸோ இவன் அந்த பேபிக்கிட்ட பேசிகிட்டே வந்து அவனோட ஸ்டொமக்லாம் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். மேலே தயவுக்கு வந்து கூசுது இவன் பண்ணுறதெல்லாம். அது வேணும்னே தான் ஜங்குக்கு பண்ணிகிட்ருக்கான். பேபி என்னடா தங்கம் பண்ணுற, டாடாட்ட பேசுடா, அம்மா மாதிரியே நீயும் டாடாட்ட பேச மாட்டியா, கோச்சிக்கிட்டியா, நீ வேணாம் அம்மாட்ட சொல்லி நான் சமாதானப்படுத்த சொல்கிறியா அப்படியே சொல்லிகிட்டு இருக்கான். மேலே தயங்க தான் ஜங்குக் கூசுதுடா, ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரியே பேசுகிறான். அப்போது ஜங்குக் தான் நீ ஒரு நிமிஷம் கீழே வாவேன் அப்படி சொல்லி கீழே கூப்பிடுறான். தயங்கும் வந்து கீழே வந்து உட்காடுறான். ஜங்குக்கு என்ன பண்ணுறான், தயங்க கூப்பிட்டு அவனோட லேப்பில் உட்கார வச்சுக்கிறான். உட்கார வச்சுட்டு பேச மாட்டியா என்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறான். பேசுவேனே ஆனால் இப்போ பேச மாட்டேன் அப்படி சொல்லிகிட்டு இருக்கான். ஏன்டா என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க எப்போ பார்த்தாலும் அப்படின்னு வந்து ஜங்கு கேட்குறான்.
ஏன்னா நான் உன்கிட்ட சண்டை போட்டால் நீ என்னை எக்ஸ்ட்ராவாக கொஞ்சிற ஜங்குக். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, அதுதான் நான் வந்து உன்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கேன். அப்போ தானே நீ கொஞ்சுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஓ உன்னை கொஞ்சணுமா கொஞ்சணுமா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சு கிச்சு முட்டிட்டு அவங்க எடுத்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்றான் நல்லா. அப்படியே சொல்லிட்டு அந்த கிஸ் நல்லா போயிட்டுருக்கு. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஜங்குக் தான் ப்ரீத் பண்ணணுன்றதுக்காக விடுறான். தயாவோட லிப்ஸு அப்படியே செம்ம ரெட்டிஷ் ஆகிடுச்சு, லிப்ஸ்டிக்கே தேவையில்லைன்ற அளவுக்கு ஆகிடுச்சு. தயாவும் ஜங்குக்கு பார்த்து முறைச்சிட்டு அப்படி சொல்லிட்டு திரும்பிக்கிறான். ஆனால் இன்னும் ஜங்குக்கோட லேப்பில் தான் இருக்கான். அப்போது ஜங்குக் தான் பேபி நான் டாக்டர்கிட்ட கேட்டேன்னா அவங்க சொன்னாங்க 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஃபிசிக்கலாலாம் இருக்கலாமா, அதெல்லாம் தப்பு இல்லையா, பேபி நார்மல் டெலிவரி ஆக கூட ஹெல்ப் ஆகுமா, நம்ம வேணா ஏன் இன்றைக்கி நைட்டு அப்படி சொல்கிறான். அப்போது தயம்தான் ஜங்கோட செஸ்லேயே அடிச்சுட்டு நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல ஜங்கோ, நீயே போதும் எனக்கு எடுக்க, அமைதியாக காரை ஓட்டிகிட்டு வரியா கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து இறங்கிடுறான். ஜங்குக்கு ஒரு மாதிரி நான் ரொம்ப பாவண்டா அப்படின்ற மாதிரி கார் ஓட்டிகிட்ருக்கான். ஸோ இப்போது வீட்டுக்கு தான் போகிறாங்க. வீட்டுக்கு போய்கிட்டு ஜங்குக்கு வந்து கிச்சனில் போய் தயாவுக்கு மில்க் ஷேக் போட போயிட்டான். அவங்க சோஃபாவில் உட்காந்துட்டு அவனோட ஸ்டொமக் வந்து ரப் பண்ணிகிட்ருக்கான். அது என்ன குட்டியாக தானே இருக்குது, 5 மந்த்ஸ்க்கு ஓரளவுக்கு தெரியும் இல்லையா, அந்தளவுக்கு தான் இருக்குது. ஸோ அதை ரப் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்போது அவனுக்கு வந்து அதை கிக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதை பார்த்துட்டு ஜயங்னா ஜங்குக் 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 இங்கே வா அப்படி சொல்லி கூப்பிட்றான். அவனும் வந்து கிச்சனில் இருந்து அப்படியே மில்க் ஷேக் எடுத்துகிட்டு என்ன பேபி இரு வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு வந்துட்டு அதை பக்கத்தில் வச்சுட்டு தயங்கிட்ட உட்காடுறான். அப்போது தயங்க இங்கே கை வையன் அப்படி சொல்கிறான். தயங்கும் சொல்கிறான்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அங்கே கை வைக்கிறான். பார்த்தா அந்த பேபி வந்து கிக் பண்ணுறான். அப்போது தயங்கா நீ எதாவது பேச அப்படி சொல்கிறான். அப்போது ஜங்குக் தான் தயங்கோட பம்கிட்ட போயிட்டு ஹே ஸ்வீட்டி அப்படி சொல்லி சாஃப்டாக கூப்பிட்றான். என்னடி ஸ்வீட்டி டாடா கூப்பிட்றான்ல என்னன்னு கேளு பார்ப்போம் அப்படி வந்து சொல்லிகிட்ருக்கான். அந்த பேபி இன்னொரு வாட்டி கிக் பண்ணுது. ஸோ அப்போது ஏய் ஜங்குக் நீ ஸ்வீட்டின்னு கூப்பிட்றது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போலடா, அதான் அவள் கிக் பண்ணுறான். ஸ்வீட்டி செல்லம் அப்படி சொல்லிட்டு தயங்கும் வந்து அவனோட பம்பை வந்து ரப் பண்ணிகிட்டே சொல்கிறான். அந்த பேபி வந்து மூவ் ஆகுது உள்ளே. ஸோ அப்போ வந்து தயங்க சொல்கிறான் நம்ம பேபியை ஸ்வீட்டின்னே கூப்பிடலாமா அப்படி சொல்லி கேட்குறான். கண்டிப்பாக தயம் நீ என்ன சொன்னாலும் நான் ஓகே தான் சொல்லுவேன். ஸோ நீ ஸ்வீட்டின்னே கூப்பிடு, அதுவும் இல்லாமல் ஸ்வீட்டி நல்லா தானே இருக்குது அப்படியே வந்து சொல்கிறான். இவனை வந்து சரி ஓகே அப்படி சொல்லிடுறான். இப்படியே தான் போகுது. ஸோ ஒரு நாள் வந்து லைக் தயங்கோட 9th மந்த்து தயங்க வந்து நடுவில் செமஸ்டர்லாம் முடிச்சுட்டான். இப்போ வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பான். பட் ஆனால் இப்போ வந்து அவனோட 9th மந்த் முடிய போகுது இல்லையா, ஸோ அவனுக்கு வந்து லைட்டாக வந்து பெயின் ஆகுற மாதிரி இருக்குது. பட் ஆனால் அதெல்லாம் கண்டுக்கல. அவங்க வந்து ஜங்குக்கு வெளுத்து வேலை வாங்கிட்டுருக்காரு. காலையில் இருந்து கேக்கு வாங்கிட்டு வா, மோமோஸ் வாங்கிட்டு வா இதெல்லாம் சொல்லிகிட்ருக்காரு. அப்போது தயங்க தான் திடீர்னுட்டு ஜங்குக் என்ன தயம் இப்போ என்னடா வேணும் உனக்கு அப்படி சொல்லி கேட்குறான். எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, லைட்டாக வயிறு வலிக்குது, ஏன் வலிக்குது அப்படி சொல்லி கேட்குறான். ஜங்குக்கெலாம் பதறி அடிச்சிட்ட பேபி எங்கே வலிக்குது எங்கடா வலிக்குது அப்படி சொல்லி கேட்குறான். இங்கே வலிக்குது ஆனால் லைட்டாக தான் வலிக்குது, ரொம்ப வலிக்கலை, ஆனால் ரொம்ப வலிக்கிற மாதிரியும் இருக்குது, நான் என்ன பண்ணணும் அப்படி சொல்லி கேட்குறான் ரொம்ப இன்னசென்ட்டாக. ஜங்குக்கு வந்து நீ வா வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் வா, இப்படியெல்லாம் உட்காந்துட்ருக்க வேணாம் அப்படி சொல்கிறான். அப்போ தயங்க இல்லைடா அது ரொம்பலாம் வலிக்கலை, ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம் அப்படி சொல்லிகிட்டு இருக்கும் போதே வந்து வலி அதிகமாகிடுச்சு. திடீர்னு தயங்க ஜங்குக் வலிக்குது வலிக்குது ஜங்குக் ரொம்ப வலிக்குது அப்படி சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறான். ஸோ ஜங்குக்கும் வந்து தயங்க கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிடுறான்.
உள்ளே போயிட்டு ரொம்ப நேரம் ஆகுது. யூன்மினும் கூப்பிட்டுருப்பாங்க, அவங்க வெளியில் இருக்காங்க. ஜங்குக்கு வந்து நான் உள்ளவே போக மாட்டேன்டா, என்னால் முடியாது அப்படி சொல்லிட்டு வெளிலவே நிற்கிறான். அங்கே உள்ள தயங் தான் ஜங்குக் ஜங்குக் நீ வாடா ப்ளீஸ், ரொம்ப வலிக்குது ஜங்குக் நீ வா அப்படி சொல்கிறான். அப்போது ஒரு நர்ஸ் தான் வெளில வந்துட்டு, சார் உள்ளே வர போகிறீங்களா இல்லையா சார், அவர் அவங்கள தான் கூப்பிடுறாரு அப்படின்னு வந்து சொல்லவும் ஜங்குக் தான் அண்ணா ஐயோ என்னால் முடியாது அப்படி சொல்லிட்டு நிற்கிறான். அப்போது யூங்கி தான், டேய் 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 பண்ணும்போது நல்லா தானே பண்ணேன், மூடிட்டு உள்ளே போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறான். இவனும் வந்து உள்ளே போகிறான். உள்ளே போகவும் அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அவங்க வந்து ரொம்ப அலறதெல்லாம் பார்த்துட்டு. ஸோ அப்போது அந்த பேபியும் வந்து பிறந்துடுது. அது வந்து ஒரு கேர்ள் பேபி தான். ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணி அதை வந்து ஜங்குக் கிட்ட கொடுக்குறாங்க. தயாங் வந்து அந்த பேபிக்கு பிறந்த உடனே வந்து ஒரு மாதிரி அன்கான்ஷியஸாக இருப்பான். பட் இப்போ ஓகே ஆகிட்டான், லைட்டாக கான்ஷியஸில் தான் இருக்கான். ஸோ ஜங்குக் அந்த பேபியை கூட்டிகிட்டு வந்து தயாங் கிட்ட காட்டுறான். இங்கே பாருடா பேபி, நம்ம பேபி தயாங், நம்ம பேபி, அதாவது நம்ம இனிமேல் ஒரு ஃபேமிலி தயாங், இது நம்மளோட பேபி அப்படி வந்து சொல்கிறான். தயாங்கும் ஆமாம் ஜங்கு, அவன் நம்ம பேபி, நமக்கான பேபி ஸ்வீட்டி அப்படி வந்து சொல்கிறான். ஜங்குக்கும் ஆமாம் இவ என்னோட பிரின்சஸ் ஸ்வீட்டி, என்னோட டால் எல்லாமே இவ தான்டா, என் பட்டு செல்லம் வெல்லம் எல்லாம் இவ தான்டா அப்படி சொல்கிறான். அப்போது தயாங்னா அப்போ நான் அப்படி சொல்லி கேட்குறான், நீ தான்டா என் ஃபஸ்ட்டு பேபி அப்படியே வந்து சொல்லி அவன் ஃபோர்ஹெட்டில் கிஸ் கொடுக்குறான். ஸோ அப்படியே அந்த பேபியை தயாங் கையில் கொடுத்துட்றான். ஸோ அவங்க 2 பேரும் அந்த தயாங் கையில் இருக்க பேபியை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. அந்த பேபியும் வந்து க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுது. அதை பார்த்துட்டு ஜங்குக் தான் ஐ லவ் யூ ஸோ மச் தயாங், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். அப்போது தயாங்கும் ஐ லவ் யூ டூ ஜங்குக், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், எப்போ இந்த லைஃப் எல்லா லைஃப்லையும் உன்னை மட்டும்தான் பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் வந்து சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான்டா, இந்த 2 ஷார்ட் முடிஞ்சிடுச்சு. லவ் யூ ஆல், டாடா பாய். கொஞ்சம் உன் கண்ணங்களில் முத்த துளிகளை மெல்ல தெளிக்கிறேன், கொஞ்சம் உன் புன்னகையில் மட்டுமே என்னை மறக்கிறேன், என்னோட நின்று கொள்ளடி விலகி செல்ல